மாதிரி ஷிஃப்ட் ஒர்க் மாறிடுச்சு, அதனால் எனக்கு தூக்கமே வர மாதிரி டாக்டர் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு உள்ள பீனியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்குது. கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கிளாக்கை இயற்கையிலேயே நம்ம மூளையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாள், ஒரு 5:10க்கு அலாம் வச்சுருந்தாலும் டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணுறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளை வந்து அதுக்கு பழகிடுது. இப்போ உணவு செரிக்கிறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், டாய்லெட் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் மூளை வந்து ஒரு ப்ராப்பர் கிளாக்கில் ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலர்லி சன்னை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வேலை நேரங்கள்லாம் நைட்டில் யூஎஸ் டைமில் வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நைட் டியூட்டி அது மாதிரி மாறும்போது இந்த கிளாக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணணும். அதை ரீசெட் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. பர்டிகுலர்லி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது போல் தூக்கம் இல்லாமல் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்து ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே போயிட்டு சன்லைட்டில் போய் எக்ஸ்போஸ் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் நடங்க. அந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னாலே உங்கள் பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணணும்னா டைமை ரெஜிஸ்டர் பண்ணிடும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சரி இப்போ சன்லைட் மேலே வந்துருச்சு, இது பகல் நேரம். கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க பாருங்கள். என்ன இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போவாங்க, யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க, அங்கே போய்ட்டு ரொம்ப முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படும் போது அவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆனாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அது வந்து ஒன்றாகும். இரண்டாவது வந்து நம்ம வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். மெலட்டோனின்றது வந்து நைட்டில் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன். ஆல்ரைட், இந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக தூங்குவாங்க. ஆல்ரைட், இந்த மெலட்டோனின் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது. ஓகே, இப்போ உணவில் அஃப்கோர்ஸ் மெலட்டோனின் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக கடையில் வாங்கி சாப்பிட்லாம், அது ஒரு வகையில் உதவி பண்ணும். பட் உணவில் எந்த உணவில் அதிகப்படியான மெலட்டோனின் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஸ்டாச்சியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்தா பருப்பில் அதிகப்படியான மெலட்டோனின் உண்டு. ஸோ நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5லேருந்து 10 பிஸ்தா பருப்பு நீங்கள் சாப்பிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெலட்டோனின் ஆனது உங்கள் தூக்கத்தோட குவாலிட்டியை இன்னும் அதிகரித்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம் ரெகுலராக. அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் சாயந்தரம் ஒரு 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 3 மணிக்கு அப்புறம், மதியம் போல் 3 மணிக்கு அப்புறம் இந்த காஃபி, டீ, சாக்லேட், ஸ்டிமுலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லா உணவுப் பொருட்களையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்ரைட், அது வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு உணவுப் பொருள். ஸோ அதனால் டீ காஃபியை ஒரு 3 மணி 4 மணிக்கு அப்புறம் குடிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் தூக்கம் வந்து பெரும்பாலும் டிஸ்டர்ப் ஆகாது. கடைசியாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்ஃபோன், செல்ஃபோன், ஓகேங்களா, ஸ்மார்ட் ஃபோன். அதில் வந்து அவ்வளோ பிரைட் லைட் இல்லைங்களா, உங்கள் மூளை என்ன நினைக்கன்னா இப்போ தான் சன்லைட் மேலே வந்து கரெக்டாக மதியம் 12 மணி. கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் போச்சு, அவ்வளோதான். அப்புறம் படுக்கவே முடியாது. ஏன்னா அதுலேருந்து அந்த ப்ளூ லைட் இருக்கிறது வந்து உங்கள் பீனியல் கிளாண்ட் உங்கள் மூளைக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி இன்றைக்கெலாம் ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது கிளாக்கை ரீசெட் பண்ணிடும். ரீசெட் பண்ணிவிட்டு காலையில் 12 மணிக்கு தூங்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? முடியாது. நிறையா பேர்னால 12 மணிக்கு தூங்க முடியாது. நீங்கள் ஃபோனை அந்த நேரத்தில் நைட்டில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க அப்படின்னாலே மூளை வந்து அதை தான் ரெக்கார்ட் பண்ணும். அதனால் ப்ளூ லைட் ஃபில்டரை யூஸ் பண்ண வேண்டியது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஸோ அதுவும் வந்து மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸஸை வந்து நம்ம செய்யும்போது அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ப்ராக்டிஸ். ஓகே.